Taste the Daily. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சுடுகாட்டுக்கு செல்லும் பாதையில் மழைநீர் தேங்கி உள்ளதால் இறந்தவரின் உடலை ஏற்றிச் சென்ற வண்டி தண்ணீரில் சிக்கி தவித்தது. பண்ணவயல் ஊராட்சி கூத்தாடி வயல் பகுதியில் உள்ள பட்டியலின மக்களுக்கு சொந்தமான இடுகாட்டிற்கு செல்ல கூத்தாடி வயல் ஏரியின் வடிகால் வாய்க்காலை கடந்து செல்ல வேண்டிய அவலநிலை உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் தற்போது பெய்த மழையால் வாய்க்காலின் தண்ணீர் நிரம்பியுள்ள நிலையில் இந்த இடுகாட்டிற்கு இறந்தவரின் உடலை அதற்கான வண்டியில் எடுத்து சென்றபோது வாய்க்காலில் இருந்த தண்ணீரில் வண்டியின் சக்கரங்கள் சிக்கிக்கொண்டு நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு இடுகாட்டிற்கு சென்றது. எனவே இந்த வாய்க்காலின் குறுக்கே பாலம் அமைத்து தர வேண்டும் எனவும் இடுகாட்டு பாதையை சீரமைத்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அரசு பணிமனையில் முன்விரோதம் காரணமாக டிக்கெட் பரிசோதகரும் காவலாளியும் ஒருவரை ஒருவர் கத்தியால் குத்திக் கொண்டனர். மேலூர் தாலுகாவில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் காவலாளியாக வேலை பார்த்து வரும் பூபதிக்கும் டிக்கெட் பரிசோதகராக பணியாற்றி வரும் மணிகண்டன் என்பவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் இருவரும் பணியில் இருந்தபோது வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் ஒருவரை ஒருவர் கத்தியால் குத்திக் கொண்டதில் காவலாளி பூபதி படுகாயமடைந்த நிலையில் மணிகண்டன் லேசான காயமடைந்தார். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளே கத்திக்குத்து சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் புனித ஆட்சி மலரும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் 8 கோடி தமிழர்களுடைய பேராதரவோடு கழக தொண்டர்களின் நம்பிக்கையோடு அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் மீண்டும் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி ஆகியோரின் புனித ஆட்சி மலரட்டும் என தெரிவித்தார். மக்கள் விரும்புகின்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக சென்னை ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடி ஏற்றும் பொன்னாள் விரைவில் காத்திருக்கிறது எனவும் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்தார். புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய நல் வழிகாட்டுதலோடு தொண்டர்கள் உழைப்பால் 8 கோடி தமிழர்களுடைய பேர் ஆதரவோடு இருவரும் தெய்வங்களுடைய நல்ல ஆட்சியோடு நம்முடைய புரட்சித் தலைவர் எடப்பாடியுடைய தலைமையிலே மீண்டும் மலரட்டும் புனித ஆட்சி, புரட்சி தலைவரின் திருநாமத்தை சொல்லுகிற ஆட்சி, புரட்சி தலைவி அம்மாவின் திருநாமத்தை சொல்லுகிற புனித ஆட்சி, இந்த அன்னை தமிழக மக்கள் விரும்புகிற ஆட்சி, இந்த அன்னை தமிழக மக்கள் விரும்புகிற, வரவேற்கிற, ஏற்றுக்கொள்கிற, பாராட்டுகிற புரட்சி தலைவர் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தேசிய கொடி ஏற்றுகிற அந்த பொன்னான நாள் மிக விரைவிலே மலர இருக்கிறது. காலம் கனிந்து வந்து கொண்டிருக்கிறது. மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பில் அதிமுக கள ஆய்வுக் கூட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா தலைமையில் திருப்பரங்குன்றத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டம் முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செம்மலை ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் செம்மலை ஆகியோர் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கி சிறப்புரையாற்றினர். இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான், தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மாநில செயலாளர் ராஜ் சத்தியன், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் வக்கீல் ரமேஷ், தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மாநில துணைத் தலைவர் கௌரி சங்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள 5000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவ பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர்கள் நூதன போராட்டத்தை அறிவித்தனர். ஆட்கள் பற்றாக்குறையால் கூடுதல் பணிச்சுமையுடன் வேலை பார்க்கும் நிலையில் மருத்துவ சேவைக்கு உரிய மரியாதை இல்லாதது வருத்தமளிக்கிறது என தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்தது. நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர், செவிலியர் பணியிடங்களை புதிதாக உருவாக்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட முடிவெடுத்துள்ளனர். அதன்படி மருத்துவமனைகளில் நடைபெறும் கூட்டங்களை புறக்கணித்தும் வரும் முன் காப்போம், ஊனமுற்றோர் பரிசோதனை முகாம், குடும்ப நல அறுவை சிகிச்சை முகாம் ஆகிய அனைத்து பணிகளும் நிறுத்தப்படுவதாகவும் அறிவித்தனர். மருத்துவர்களின் இந்த அறிவிப்பை அடுத்து திறனற்ற ஸ்டாலின் அரசின் நிர்வாக சீர்கேட்டால் சுகாதாரத்துறை மோசமான நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.